கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. இந்த நாளிலும் என் தேவனும் நான் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளுக்கான தேவ வார்த்தை, தேவன் உங்கள் கைகளின் பிரயாசத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். நம்ம பட்ட பலம் வீணாய் உழைத்தது வீணாய் போயிட்டோ, வீணாய் உழைக்கல, நீங்கள் உழைத்த உழைப்பிற்குரிய பலனை கர்த்தர் தருகிறார். உங்கள் கண்ணீரின் உழைப்பிற்கு கர்த்தர் பலன் தர வந்திருக்கிறார். பிலிப்பியர் எழுதின புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிப்போம். நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளில் எனக்கு உண்டாயிருப்பதற்காக. இவ்வளோ அழகாக நான் பார்த்தேன். இவ்வளவு நாளும் உங்கள் மனசுக்குள்ள நம்ம பட்ட பிரயாசம் எல்லாம் வீணாய் போயிட்டு, நம்ம செய்த வேலையெல்லாம் வீணாக போயிட்டு, நம்ம உழைத்த உழைப்பெல்லாம் வீணாக போயிட்டு நினைச்சிங்கன்னா இல்லைங்க. கிறிஸ்து அவருடைய நாளில் அவர் உங்களுக்கு அதனுடைய பிரதிபலனை கொடுக்க வந்திருக்கிறார். எவ்வளோ அழகாக சொல்கிற பாருங்க. உண்டாயிருப்பதற்கு ஜீவ சுவாசனத்தை பிடித்து கொண்டு உலகத்திலே சுடர்களை பிரகாசிக்கிற நீங்கள் உங்களை பிரகாசிக்கிற தேவனாய் இருக்கிறார். இதுவரை மன சோர்வுகள் வந்திருக்கலாம், மன பிரயாசங்கள் வந்திருக்கலாம், மன கஷ்டங்கள் வந்திருக்கலாம், மன பாடுகள் வந்திருக்கலாம், பல சோதனைகளை கடந்து வந்திருப்பீங்க. ஃபினான்ஷியலி நீங்கள் ரொம்ப கிரைசிஸாக இருந்திருப்பீங்க. இது உண்மையாகவே பண பிரச்சனையில் கஷ்டப்படுற அநேகருக்கு இது உதவும். கடன் பிரச்சனையில் பாடுபடுகிற அநேகருக்கு இது நிச்சயமாய் உதவும். கடனில் நீங்கள் கஷ்டப்படலாம். பண பிரச்சனையில், இந்த பண பிரச்சனை வந்தால் தான் கடன் வரும். கர்த்தர் என்ன சொல்கிறார் பாருங்க, உபாகம 28:12 நீயோ கடன் கொடுப்பாய், நீ கடன் வாங்க மாட்டாயின்னு. அப்படி இருக்கும்போது எப்படி கடன் பட உங்களை கர்த்தர் சம்மதிப்பார்? விடவே மாட்டார். வீணாய் ஒன்றும் போகல. கர்த்தர் நீங்கள் பட்ட பிரயாசத்திற்குரிய பலனை கொடுத்து எல்லா கடன்களிலிருந்து வெளியே வந்து உங்கள் கைகளின் பிரயாசத்தை ஆசீர்வதித்து உங்களை மகிழ்ச்சியடை செய்கிற கர்த்தர் உங்களுக்காக 2:2 அழகா 12:14 சொன்னது போல அனுகூலமான கதவு கர்த்தராலே திறக்கப்பட்டிருக்கிறது. அந்த என்ட்ரன்ஸுக்குள்ள பிரவேசிப்பாங்க. அப்போ தெரியும் நீங்கள் வீணாய் ஓடினது இல்லை. நான் எத்தனையோ இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருப்பீங்க. அந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணி ஒன்றும் கிடைக்காம வருடங்களாக மாதங்களாக, நான் சமீபத்தில் கேள்விப்பட்டேன் 8 மாதங்களாக ஒரு பிள்ளை வேலைக்கு ட்ரை பண்ணி கிட்டத்தட்ட 200 அப்ளிகேஷன் போட்டிருக்கேன், எனக்கு அதுக்கு பிறகு தான் கிடச்சுன்னு. இதே போல் நான் சொல்கிறேன், இப்போ நீங்கள் அநேக வருடங்களாக நாட்களாய் பிரயாசப்பட்டிருக்கலாம், கிடைக்காம இருந்திருக்கலாம். இப்போ கர்த்தர் உங்களுக்கான வாய்ப்பை திறந்திருக்கிறார். அந்த கதவுக்குள்ள போங்க, பிரயாசப்படுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நாளின் ஆசீர்வாதத்தை தந்து எங்களுடைய பிரயாசத்திற்கு பலனை கொடுத்து ஆசீர்வதித்த நன்மை நல்ல பிதாவே, ஆமென்.